எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தினமும் ஒரு மேஜிக் நடக்குது தெரியுமா? அதுதான் ஒவ்வொரு நாளும் காலையிலயும் நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுற புத்தம் புது 24 மணி நேரம். ஆனா அந்த நேரத்தை நாம எவ்ளோ சரியா முழுமையா பயன்படுத்துறோம்? வாங்க, ஆர்னால்ட் பெனட்டோட இந்த கிளாசிக் புத்தகத்தை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள நேரம் பறந்துடுது. அந்த டைம்லாம் உண்மையில எங்க தான் போகுது? சோஷியல் மீடியா, சும்மா டிவி பாக்குறது, தூங்குறது, இதெல்லாம் போக உங்க நேரம் உண்மையா எங்க செலவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கேதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பெனட் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேலை பார்க்குற நேரம், தூங்குற நேரம் இதெல்லாம் போக நமக்கான ஒரு தனிப்பட்ட நாள் இருக்குதான். அதாவது ஒரே டே விதின் அ டே. அதுதான் நம்ம உண்மையான வாழ்க்கைய வாழ்றதுக்கான நேரம். நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, டைமே இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா பெனட்டோட பார்வையில உண்மையான பிரச்சனை டைம் இல்லாததில்ல, அந்த நேரத்தை நாம சரியா நிர்வகிக்காதது தான். குறிப்பா நம்ம வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கே ஒரு டைம், அதுல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. பாருங்க, நம்மளோட ஒரு நாளை 3 சமமான பாகமா பிரிக்கலாம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், அப்புறம் மீதி இருக்கிற அந்த 8 மணி நேரம் அது முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமானது. நாம இன்னைக்கு முழுசா கவனம் செலுத்த போறது நாம அதிகமா கண்டுக்காம விடுற இந்த 8 மணி நேரத்தை பத்தி தான். ஆமா, ஆபீஸ்ல நம்ம ரொம்ப டிசிப்ளின்டா இருப்போம், நமக்குன்னு சில டார்கெட்ஸ் இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும். ஆனா சாயங்காலம் 5 மணிக்கு மேல என்ன நடக்குது? அந்த நேரம் எந்த ஒரு பிளானும் இல்லாம, திருப்தியே இல்லாம சும்மா சிதறி போகுது. உண்மையான பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த நேரம் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இதுதான் உங்களோட பர்சனல் growthக்கும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸை நல்லா பாத்துக்க, உங்க ஆன்மாவை வளர்த்துக்க கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. இத வெறும் ஃப்ரீ டைம்னு பாக்குறத நிறுத்திட்டு வாழ்க்கையோட மிக முக்கியமான நேரமா பார்க்க ஆரம்பிக்கணும். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? பென்னெட்டோட வழிமுறை வெளியிலிருந்து ஆரம்பிக்கல, நமக்குள்ளிருந்து தான் ஆரம்பிக்குது. மொதப்படி நம்ம மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுதான். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா கேலண்டர்ல ஷெட்யூல் போடுறது மட்டும் இல்ல, அது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க நேரமும் சக்தியும் செலவாகும். மனச கட்டுப்படுத்துறது ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். முதல்ல, ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன நோக்கத்தோட ஆரம்பிங்க. 2ஆவதா, கான்சென்ட்ரேஷனை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்துங்க. 3ஆவதா, ஒவ்வொரு நாளோட இறுதியிலேயும் நீங்க செஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷனா உங்களை நீங்களே தப்பு சொல்றதில்ல. அதுக்கு பதிலா, நான் ஏன் இன்னைக்கு இப்படி செஞ்சேன், இதை இன்னும் எப்படி பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமான பார்வையாளரா உங்களை நீங்களே அனலைஸ் பண்றது. இது நம்மள பத்தி நாமளே தெரிஞ்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஓகே, இப்போ மனசளவுல தயாராயிட்டோம். அடுத்து இந்த நேரத்தை வச்சு என்ன பண்றது? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வாழ்க்கையோட எப்படி ஆக்டிவா ஈடுபடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நமக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்து நேரத்தை வீணடிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் வாழ்க்கையை உருவாக்குற ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை. சும்மா ஒரு நுகர்வோரா இல்லாம வாழ்க்கையில தீவிரமா பங்கெடுக்கிறவரா மாறணும். அதுதான் இங்க இலக்கு. பெனட் இதுக்கு சில சூப்பரான ஐடியா சொல்றாரு. சும்மா நாவல்ஸ் படிக்காம தத்துவம், வரலாறு மாதிரியான சீரியஸான விஷயங்களை படிங்க. ஒரு பெயிண்டிங்க சும்மா பார்க்காம அதை எப்படி ரசிக்கணும்னு கத்துக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற பில்டிங்ஸை கவனிச்சு அதோட டிசைனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தெரியற விஷயங்கள் கூட அசாதாரணமா தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு புதிய வாழ்க்கை முறையை நாம ஃபாலோ பண்றதால கிடைக்கப் போற பெரிய நன்மைகள் என்ன? அதே சமயம் நாம கவனமா இருக்க வேண்டிய ஆபத்துகள் என்னென்ன? இப்ப அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், இதுதான் நமக்கு கிடைக்கிற மொத்த டைம். இதுல கொஞ்ச நேரத்தை மட்டும் நீங்க உண்மையாவே உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாலே போதும். அது உங்க மொத்த வாழ்க்கையுமே மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா பெனட் சில வார்னிங்ஸும் கொடுக்கறாரு. இந்த முறைய ஃபாலோ பண்றதால உங்களை நீங்களே ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாதிச்சிடணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியமா, நீங்க ஒரு மெஷின் இல்ல, ஒரு மனுஷன்னு மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது ரொம்ப அவசியம். கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான கோட்டோட முடிக்கலாம். நேரம்ங்கிறது எங்கேயோ தொலைஞ்சு போன பொருள் இல்ல, நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அது நீங்களே உங்க இலக்குகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய அடுத்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்க ஒரு நாளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த இன்னொரு நாளை எப்படி உயிர்ப்பிக்க போறீங்க? யோசிங்க.